7th Standard, English, Unit 2, Poem, The Listeners. "Is there anybody there?" said the traveller, knocking on the moonlit door, and his horse in the silence champed the grasses of the forest's ferny floor, and a bird flew up out of the turret above the traveller's head, and he smote upon the door again a second time. "Is there anybody there?" he said, but no one descended to the traveller. No head from the leaf-fringed sill leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still, but only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men, stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in as stirred and shaken by the lonely traveller's call. Walter de la Mare's famous poem, The Listeners, was published in year 1912. ஸோ 1912 த லிசனர்ஸ் அப்படிங்கிற போயம் பப்ளிஷ் ஆயிருக்கு. எப்படி இந்த போயம் அவர் பிகின் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். "Is there anybody there?" said the traveller, knocking on the moonlit door. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ராவலர், ஒரு லோன்லி ட்ராவலர் ஹார்ஸ் பேக்கில், ஒரு குதிரையில், அவர் எங்கேருந்து வராரு, அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் அதில் சொல்லலை. ஒரு லோன்லி ட்ராவலர், அவர் ஹார்ஸில் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறாரு, ஒரு காட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ காட்டுக்குள்ளே அவர் போயிட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. தட் இஸ் மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட், காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ மூன்லிட் டோர் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் நைட் டைம். நைட் டைமில் நில ஒளி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. வேறு லைட்ஸ், வேறு இல்யூமினேஷன் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு வீட்டோட டோரை போய் அவர் நாக் பண்ணுறாரு, அதாவது தட்டுறாரு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு காட்டுக்குள்ளார ஒரு தனியாக ஒருத்தர் ஒரு ஹார்ஸில் போகிறாரு. கம்ப்ளீட்டாக அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், டார்க்காக இருக்கும். அது ஒரு காடுன்னா பயங்கர இருட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நைட்டில் அவர் போய் ஒரு தனியாக இருக்கிற ஒரு வீட்டோட டோரை நாக் பண்ணுறாரு. And his horse in the silence champed the grass of the forest's ferny floor. ஸோ இவர் நாக் பண்ணுற டைமில் கம்ப்ளீட் சைலன்ஸ் இருக்குது. அப்போது இவரோட ஹார்ஸ் என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற புல்லை சாப்பிடுது. அங்கே இருக்கிற கிராஸை என்ன பண்ணுது, அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, கிரேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ the champed அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா, இட் இஸ் நாய்ஸி பைட்டிங், அதாவது கடிக்கும் போது இல்லை மெல்லும் போது ஏற்படக்கூடிய ஒரு சவுண்டு. ச்சூவிங் ஆக்ஷன்னா மெல்றோல்ல, மெல்லும் போது அந்த சவுண்டை தான் என்ன சொல்கிறாங்க, சாம்ப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் த ஃபாரஸ்ட்ஸ் ஃபர்னி ஃப்ளோர். ஃபர்ன் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ டைப் ஆஃப் பிளான்ட் தட் க்ரோஸ் இன் த ஃபாரஸ்ட்ஸ். ஃபாரஸ்டில் மலர்கள், பூக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வகையான செடியோட பேர் தான் ஃபர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லீவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ரொம்ப லாங், நல்ல நீளமாக தின்னாக இருக்கும் இதோட லீவ்ஸ். அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டரெட். ஸோ இவரோட நாக்கிங் சவுண்டை கேட்டு, அதாவது கதவு தட்டுற சவுண்டை கேட்டு, அந்த வீட்டோட டரெட். வாட் இஸ் டரெட்? டரெட் அப்படின்னா ஒரு சின்ன டவர் மாதிரி ஒரு அமைப்பு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டவர் மாதிரி ஒரு அமைப்பு. அந்த டவர்லேருந்து என்ன ஆகுது, இந்த சவுண்டால் டிஸ்டர்ப் ஆகி ஒரு பறவை அதுக்குள்ளே இருந்து பறந்து இவருக்கு தலைக்கு மேலே பறந்து போகுது. above the traveler's head. And he smote upon the door again in a second time. ஸோ இந்த பேர்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா, த அதர் லிவிங் திங். இப்போ இவர் ஒரு லிவிங் பீயிங், அதே மாதிரி இந்த ஹார்ஸ், அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் பேர்ட்.
ஸோ இவருக்கு ஃபர்ஸ்ட் நாக் பண்ணும்போது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் என்ன? த பேர்ட் ஃப்ளூ அவே. அந்த பேர்ட் பறந்து போகிறது தான் ஒரு ரெஸ்பான்ஸ், இவருக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். And he smote upon the door again in a second time. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாக் பண்ணி இஸ் தேர் எனிபடி தேர், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கொஷின் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு கிடைச்ச ஒரே ரெஸ்பான்ஸ் என்ன? த பேர்ட் ஃப்ளூ above the traveler's head. அந்த பேர்ட் மட்டும்தான் பறந்து போகுது அதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? ரெஸ்பான்ஸ் இல்லாதனால அவர் இன்னும் பலமாக தட்டுறாரு. யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? He smote upon the door again in a second time. Smote அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, it is the past tense form of the verb smite. Smite அப்படிங்கிற வேர்டோட past form தான் smote. ஸோ smite அப்படிங்கிறது என்னன்னா strike sharply or heavily, இன்னும் கொஞ்சம் பலமாக தட்டுறது. கை வச்சு என்ன பண்ணுறாரு? இப்போ பலமாக அவர் தட்டுறாருல, ஸோ அதுதான் smote அப்படிங்கிற வேர்டோட மீனிங். Is there anybody there? He said. But no one descended to the traveler. No head from the leaf-fringed sill leaned over and looked into his grey eyes. ஸோ நெக்ஸ்ட் டைமும் அவர் தட்டுறாரு, ஆனால் யாருமே கீழே இறங்கி வரலை. இவரோட கால்க்கு யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதே மாதிரி நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரெஞ்ச்ட் சில். ஸோ விண்டோலேருந்து கூட யாரும் என்ன பண்ணலை, ஓப்பன் பண்ணி கீழே யார் இருக்காங்க, யார் கதவை தட்டுறாங்க அப்படின்னு கூட யாரும் கீழே குனிஞ்சு அந்த விண்டோ வழியாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. leaned over and looked into his grey eyes. இங்கே grey eyes அப்படிங்கிற வேர்ட் எதை நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, the emotions of the traveler. அந்த ட்ராவலரோட சுச்சுவேஷன், அவரோட இதை யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம் மைண்ட் செட் எப்படி இருக்கும். இப்போது தனியாக இருக்கார், ஒரு காட்டுக்கு நடுவில் அவரோட ஹார்ஸில் போயிருக்காரு. ஸோ அவர் தான் வந்து லோன்லி பர்சன், அங்கே இருக்கிற ஒரே ஒரு பர்சன். ஸோ ரொம்ப நேரம் நாக் பண்ணிகிட்ருக்காரு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படிங்கும்போது அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? வெரி லோன்லி அண்ட் வெரி கன்ஃபியூஸ்ட். ஸோ அதை தான் கிரே ஐஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட் மூலமாக நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிஸ்னர்ஸ் that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. Okay, so இந்த ஸ்டோரியில் இப்போ ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வராங்க இந்த போயமில். ஸோ வாட் இஸ் த ட்விஸ்ட் அப்படின்னா, பட் ஒன்லி அ ஹோஸ்ட் ஆஃப் ஃபேண்டம் லிஸ்னர்ஸ். ஃபேண்டம் லிஸ்னர்ஸ், ஃபேண்டம் அப்படின்னா கோஸ்ட். கோஸ்ட்னா என்னது? ஆவி, பேய். ஸோ நம்ம தான் நிறைய பேய் படம்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இவர் கதவை தட்டும் போது அந்த வீட்டுக்குள்ளார ஆவிகள் இல்லை பேயெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆவிகள்லாம் என்ன பண்ணுது, இவரோட கதவை தட்டுறதை லிசன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இங்கே இந்த போய்ட் சொல்லியிருக்காரு. அந்த வீட்டில் இப்போ யார் இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது, ஆவிகள். எஸ், phantom listeners, அவங்க தான் இருக்கிறதா தெரியுது. stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men. அந்த phantom listeners என்ன பண்ணுறாங்க, இவரோட சத்தத்தை, இவரோட நாக்கிங் சவுண்டை அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க. இவரோட அந்த யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அந்த சவுண்டெல்லாம், அந்த வாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அமைதியாக இவங்க லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் லிசன் மட்டும்தான் பண்ணுறாங்க? ஸோ இங்கே அவர் போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, தே காண்ட் ஆன்சர். அவரோட கால்க்கு என்ன பண்ண முடியாது, இவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் நாட் தேர், அதுக்கு அங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு போயிட்டு இங்கே சொல்லியிருக்காரு. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென் stood thronging the faint moonbeams on the dark stair. Thronging, what is thronging? ஸோ ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது த்ராங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சவுண்டால், இவரோட நாக்கிங் சவுண்ட், இவரோட அந்த கால் இஸ் தெர் எனிபடி தேர் அப்படிங்கிற கால்லெல்லாம் அவங்க டிஸ்டர்ப் ஆகி என்ன ஆகிடுறாங்க, ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல போய் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. that goes down to the empty hall, hawkening in an air stared and shaken by the lonely traveler's call. ஸோ
வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹாக்கனிங்? ஹாக்கனிங் அப்படின்னா லிசன், கவனிக்கிறது. ஸோ இந்த கோஸ்ட்ஸ் ஆர் ஹோலி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? ஜஸ்ட் லிசன் பண்ணுறாங்க. ஓ அவர் வந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அந்த ஒரு சத்தம் வந்து கேட்கவும் டிஸ்டர்ப் ஆகி என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் எல்லாரும் அந்த கோஸ்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜஸ்ட் லிசனிங் டு தட் ட்ராவலர்ஸ் கால். அவரோட அந்த வாய்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவர் பேசுறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, காற்றே வந்து ஒரு ஒரு மாற்றம் அடைஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. ஏர் வந்து ஆக்சுவலாக ஏர் வந்து ஏதாவது பண்ண முடியுமா நம்மளால? வி கான் டூ எனி திங். பட் ஏரே வந்து ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பிகாஸ் த அட்மாஸ்பியர் இந்த ஹவுஸ், அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அட்மாஸ்பியர் என்ன ஆயிருக்காமா, மாற்றம் அடைஞ்சிருக்கு. இந்த ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்கோட பேச்சு, அவரோட அந்த யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த கொஷினால், சவுண்ட், அவரோட நாக்னால அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த போயம் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு.